மாறாத தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களையும் மட்டுமாய் ஆண்டவரை நீங்க வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். நல்லவரே, பரிசுத்தரே, பெரியவரே, நீர் மாத்திரம் உன்னத மேலானவரை உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே எங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்திருக்கிறீங்க. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய துன்பத்திலே, உங்களுடைய வேதனைகளிலே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய கரம் எங்களை தேற்றினதே உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை நாங்கள் போற்றுகிறோம். மகத்துவமானவர், எங்களை ஆராதனை செய்கிறோம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவராய் நீர் சிங்காசனங்களில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறீங்க. உங்களை ஆராதனை செய்கிறோம் அப்பா. உங்களை போற்றுகிறோம் நல்லவரே. நன்றியோடு உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நீர் மாத்திரம் பெரியவர், நீர் மாத்திரம் உன்னத சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர் அச்சா. ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கிறது அவர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் அப்பா. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் நல்லவர் ஆண்டவரே, நீர் மாத்திரம் உயர்ந்தவர். உங்களையே ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம் அப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் சர்வ வல்லவர். தொடர்ந்துமா எங்களுடைய ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்திருக்கிற அந்த தேவன் அவர் எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் எங்களை காத்து இன்பட்டுமாய் வழி நடத்தி வந்திருக்கார். எங்களுடைய கரங்களை தட்டினவர்களை தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆசீர்வாதம் பெருகும் போது உம்மை
ஆசீர்வதித்த ஆண்டவர், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். நீர் பெரியவர், நல்லவர், மகத்துவம் உள்ளவரை உங்களை ஆராதிக்கிறோம். இந்த வேளையில் தொடர்ந்து எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் எங்களுடைய குரல்களை உயர்த்தினவர்களாய் எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? இந்த மாதம் முழுவதும் 4 மாதங்களாய் கற்ற எங்களை எல்லா குறைவுகளில் இருந்தும் எங்களை நிறைவாக்கி எங்களுக்கு அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். அவர்களுடைய குரல்களை உயர்த்தினவர்களாய் கர்த்தரை நாங்கள் துதிப்போமா? கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் நினைத்தவர்களாய், அதை ருசி பார்த்தவர்களாய் நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். உங்களுக்கு நன்றி ஆண்டவர், உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நன்றி. அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெரியவர், நீர் மாத்திரம் உன்னதர் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிடாமல் நீர் மட்டுமாய் நீர் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. உங்களை ஆராதிக்கிறோம், எங்களை கைவிடாமல் மட்டுமாய் நீ தூக்கி சுமந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு தாயை போல நீர் எங்களை சேச்சி ஆண்டவரே, ஒரு தந்தையை போல நீர் எங்களை தாங்கி வழி நடத்தினீங்க. உங்களை ஆராதனை செய்கிறோம், உங்களுக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, எங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. விலகாத அன்புக்காக, மாறாத அன்புக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் ஆளுகை செய்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே, உம்மையே தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் துதிகன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிற ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்யும் எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, உம்மையை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உமது அன்பு மேலானது ஆண்டவரே, உமது இரக்கம் பெரியது ஆண்டவரே, உமது கிருபை பெரியது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை நேசிக்கிற எங்கள் தேவனா இருக்கிற ஆண்டவரே. இதோ சபையே, எங்கள் தேவன் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பை நினைத்தவர்களாக அவரை மகிமைப்படுத்துவோமா? அவரை ஆராதிப்போமா? அவருடைய அன்பை நினைத்தவர்களாக, அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக அவரை ஆராதிப்போமா? அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கிறது. நாங்கள் மனிதர்கள் மேல் வைக்கும் அன்போ அது மாறிவிடும். இன்று இருப்பது போல் நாளை இருப்பதில்லை, நாளை இருப்பது போல் மறுநாள் இருப்பதில்லை. அதன் அளவுகள் மாறலாம், ஆனால் எங்களுடைய தேவனுடைய அன்போ அது ஒருபோதும் மாறாதா இருக்கிறது. அது அந்த அளவற்ற அன்பை நேர்த்தவர்களால் நாங்கள் ஆராதிப்போமா? உண்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உண்மையை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே, உண்மையை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. ஓரி பரிதா ராகஷிதோரியா ரமமதுரியா ரமபதுரியா. ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 99 ஆடுகளை பார்க்கிலும் ஆண்டவரே, அந்த காணாமல் போன ஒரு ஆட்டின் மேல் ஆண்டவரே, அந்த ஒரு ஆட்டுக்காக நீர் சென்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே. அந்த ஆட்டை கண்டுபிடித்த ஆண்டவரே, நீர் அதை குறித்து சந்தோஷப்பட்டவராக இருக்கிற ஆண்டவரே. உமது அன்பை ஆண்டவரே, உமது அன்பை எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஆண்டவரே. அந்த அளவற்ற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. உமது அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது ஆண்டவரே. உம்மை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஓரி பஷிதோரியா தரபக்குதூரியா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவனும் அவன் நித்திய ஜீவனை அடையும் படிக்காக தேவன் இவ்வளவாய் எங்களை நேசித்தாரே, இவ்வளவாய் அவருடைய அன்பை எங்களை காண்பித்தாரே. அந்த அன்பை நேர்த்தவர்களாக அவரை ஆராதிப்போம். ஓரி பஷிதூரி கரபபதூரியா ரரபதூரியா. உம்மையே ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மரித்தவர் ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கின தேவனா இருக்கு. எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் நீர் ஆண்டவரே. உம்மை போல வேற யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிப்பதற்கு யாருமே இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே வேற ஒருவருமே இல்லை ஆண்டவரே. உமது அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மையே உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, உம்மை
துதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் மாத்திரம் போதுமானவர் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஒரு விஷயம், அவருடைய அன்பை நினைத்தவர்களா அவர் எங்களுக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். எவ்வளவு மனிதர்கள் எங்களை ஒதுக்கி இருக்கலாம், எங்களை தள்ளி விட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் தேவனும் அவர் எங்களை ஒருபோதும் தள்ளி விடுகிற தேவனே அல்ல. அவர் எங்களை அழைக்கிற தேவன், எங்களை அணைத்து அவர் முத்தம் செய்கிற எங்கள் தேவன், எங்களை கைவிடாதவர். அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறாரே. ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்து பாருங்க, எங்களுக்காக செய்த காரியங்களை நினைத்து பாருங்க. அவர் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவராயிருக்கிறார். அவர் எங்களை கைவிடாதவராயிருக்கிறார். எங்களை நேசிக்கிற எங்கள் தேவனை நினைத்து பார்ப்போமா? அந்த அழகான தேவனை, அந்த பரிசுத்தம் உள்ள எங்கள் தேவனை நினைத்து பார்ப்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரை நாங்கள் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, உமது பாசத்தில் நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே என்று சொல்வோமா? நன்றி செலுத்துகின்றோம். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே. அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை பார்க்கணும், பாசத்தினால் மூழ்கணும் என்று. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. இரண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக வைத்து சொல்லுவோமா? ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, உமது பிரசன்னத்தினால் மூழ்கணும் ஆண்டவரே, உமது அன்பினால் நான் மூழ்கணும் ஆண்டவரே. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான். மறுபடியும் அறிக்கையிடுவோமா?
உயர்ந்தவரே என் அன்பே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. தகப்பனிடத்தில் மகன் வந்து அவருடைய சொத்துக்களில் பங்கை எடுத்துக்கொண்டு அவனுடைய உலகத்தின் ஆசைகளுக்காக அவன் பிரிந்து சென்றான். அவன் சொத்தை எல்லாம் அழித்துவிட்டு மனம் திரும்பி தகப்பனிடத்தில் மறுபடியுமாக வரும்போது தகப்பனோ அவனால் இழந்ததை நினைக்கவில்லை, அவனால் பட்ட அவமானங்களை நினைக்கவில்லை, அவன் அந்த மகன் மேல் கோபப்படவில்லை. தகப்பனோ 2 கரத்தினாலும் அணைத்து வரவேற்று முத்தம் செய்தவராயிருக்கிறார். அப்படியாக எங்களுடைய ஆண்டவரும் எங்களுடைய பிதாவாகிய தேவனும் எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறவராயிருக்கிறார். எங்களுடைய வழிகளில் நாங்கள் சென்ற போதும், உங்களுடைய பாவ வாழ்க்கையில் வாழ்ந்த போதும், அவரை விட்டு தூர சென்ற நேரத்தில் கூட அவர் எங்களை கைவிடாமல் எங்களை காத்த தேவன். நாங்கள் மறுபடியுமாக மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்போது அவரால் இழந்ததையோ அவருடைய நாமம் தூசிக்கப்பட்டதையோ அவர் ஒரு கார் எங்கள் மேல் கோபம் கூட படவில்லை. அவர் 2 கரத்தினால் எங்களை அணைத்து முத்தம் செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய மகன் இன்று மனம் திரும்பி என்னிடத்தில் வந்து விட்டான், என்னுடைய மகள் இன்று என்னிடத்தில் வந்து விட்டான். அப்படியாக நினைத்து எங்களை நேசித்து அரவணைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட எங்கள் தேவன், அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், ஆண்டவரே நீர் பெரியவர், ஆண்டவரே உமது அன்பினால் நாங்கள் மூடப்படணும். ஆண்டவரே உம்மை போல வேறு தெய்வம் யாரும் இல்லை. ஆண்டவரே உம்மை போல என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. ஆண்டவர் நீர் மாத்திரம் நல்லவர். ஆண்டவர் இயேசுவே என் இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே என் இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவர் உம்மை போல என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. ஆண்டவர் உமது அன்பு பெரியது. ஆண்டவர் மேல் வைத்த அன்பு பெரியது. ஆண்டவர் அது நினைத்து பார்க்க முடியாத அளவு பெரியதா இருக்கிறது. ஆண்டவர் எந்த ஒரு தகுதியும் இல்லாத எங்களை நீர் அழைத்து ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனே, ஆண்டவர் உம்மை ஆராதிக்கின்றோம். உமது அன்பை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகின்றோமே. ஆண்டவர் உமது அன்பு மாத்திரம் போதுமானது. ஆண்டவர் உமது அன்பு மாத்திரம் போதுமானது. ஆண்டவர் அது மாறாததா இருக்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாததா இருக்கிறது. நன்றி சுவாமி. உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவர். உங்களுடைய அன்புக்கு ஒப்பான உங்களுக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஆண்டவரே சுவாமி. எந்த நிலையிலும் எங்களை நேசிக்கிறவர், எங்களை சேர்த்து கொள்ளுகிறவர், எங்களை அணைத்து கொள்ளுகிறவர். நீங்கள் பெரியவராக எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவன் சுவாமி. அறிக்கையிடுவோமா சர்ச்? இயேசுவே இயேசுவே உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களுக்கு நிகரானவர் ஒப்பானவர் யாரும் இல்லை சுவாமி. நான் எந்த இடத்திலே ஓடினாலும் ஒளிந்து கொண்டாலும் என்னை தேடி வருகிறவர், என்னை மீட்டுக் கொள்ளுகிறவர், எனக்கான வாழ்க்கையை தருகிறவர். உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே உங்களை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பு மேலானது சுவாமி, உங்களுடைய அன்பு மேலானது சுவாமி. உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறபடியினால் நன்றி. உங்களுடைய அன்பினால் எங்களை போற்றிக் கொள்ளுகிறபடியினால் நன்றி. உங்களுடைய அன்பினால் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறபடியினால் நன்றி. எங்களுக்காய் நீங்கள் இறங்கி வருகிறபடியினால் நன்றி. உங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆன்லைன்ல எங்களோடு கூட இணைந்திருக்கிற நீங்களும் கூட ஆண்டவருடைய அன்பை அனுபவித்தவர்களாக அறிக்கையிடுங்கள். இயேசுவே உங்களுக்கு நிகரானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. 1000 பேர் இருந்தாலும் உங்களை போல யாரும் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம். சபையாக சேர்ந்து உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
ஓ நீங்கள் விடுதலையின் தேவன், அன்பு நிறைந்த தேவன் சுவாமி. எந்த நிலைக்கும் இறங்கி வந்து எங்களை தூக்கி விடுகிறவர். ஓ உங்களுக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ உங்களை மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சர்ச் எங்களுடைய தேவன் அன்பானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிற எங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சர்ச் உங்களை நான் மீண்டும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் எங்களுடைய சபையிலே ஓ லெவல் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சோ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் காண்பிக்கிற போது யார் யார் இந்த இடத்துல ஓ லெவல் எழுதுகிறார்களோ நாளை வருகிற கிழமைகளிலே அவர்களுக்காக நாங்கள் சபையாக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய சபையிலும் இலங்கை தேசம் முழுவதிலும் படிக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய செல்வங்களுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஓ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா விதமான பயத்தையும் நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஓ உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய தயவு உங்களுடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் அப்பா. படித்தவைகளை ஞாபகத்தில் கொண்டு வர உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க பட்ட பிரயாசம் சிரமங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவரே உங்களிடத்திலே இருந்து இந்த நேரத்திலும் உங்களுடைய ஞானம் உங்களுடைய அறிவு உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஞானமும் அறிவும் உங்களிடத்தில் இருந்து வருகிறது என்று ஆண்டவரே. ஓ இந்த நேரத்திலும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. நீங்க மாத்திரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த ஜெப விண்ணப்பம் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் மருத்துவர், நீங்கள் எங்களை சந்திக்கிறவர், நீங்கள் எங்களை போஷிக்கிறவர் என்பதை இந்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் ஒரு சாட்சியாக நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்தும் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன்ல எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களையும் கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் கடந்து சென்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஆண்டவருடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவோமாக. ஒருவர் வாழ்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட இன்றைய நாளிலும் எங்களுடைய சபையிலே முதலாக வந்த உங்களையும் கூட நாங்கள் வாழ்த்த மறக்கவில்லை. நாங்கள் கரங்களை தட்டி இன்றைய நாளிலும் புதிதாய் வந்தவர்களை நாங்கள் வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்போம். அதே போல இந்த இடத்திலே நீங்கள் இன்று தான் நான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து இருக்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய சேருக்கு முன்பாக இருக்கிற பவுச்ல இந்த மாதிரியான ஒரு ப்ளூ கார்டு ஒன்று இருக்கும். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், கெட் கனெக்ட் என்ற. ஸோ இந்த கார்டை நீங்கள் நிரப்பி அடுத்து வருகிற ஆஃபரிங் டைம்ல நீங்க அந்த பையில போட்டீங்களா இருந்தா உங்களை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதே போல எங்களுடைய லீடர்ஸ் உங்களோடு வந்து தொடர்பு கொள்ளுவார்கள். அவர்களுக்கு ஒத்துழைக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்குமாயினும் அதிலேயும் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை எழுதி நீங்கள் அந்த ரெட் கலர் கார்டில் எழுதி போடுவீர்களானால் உங்களுக்காக நாங்கள் தலைவர்களாக சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதே போல ஆண்டவர் எனக்கு இந்த நல்ல காரியத்தை செய்தார் என்று சாட்சி பகர விரும்பினால் அதையும் நீங்கள் இந்த கிரீன் கலர் கார்டில் எழுதி போடலாம். நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்திலே நாங்கள் கொடுத்தலுக்கூடாக தேவனை ஆராதிக்க போகிறோம். புதிய மாதத்திலே கொடுத்தலுக்கூடாக தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலே நாங்கள் கொடுத்தலுக்காய் கடந்து செல்ல போகிறோம்.
உங்களுடைய கொடுத்தலின் நிமித்தமாக எல்லா விதத்திலும் எங்களுடைய சபையையும் சபையின் ஊழியங்களையும் தாங்கி இருக்கிறீர்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்கள் யாவருக்கும். அதே நேரம் நாங்கள் 2 விதங்களிலே கொடுக்கலாம். ஒன்று ஆன்லைனிலே கொடுக்கலாம். நீங்கள் ஆன்லைனிலே கொடுக்க விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கிவ் என்று டைப் செய்து அனுப்பும் போது எங்களுடைய சபையார் மிகுதியான காரியங்களை உங்களுக்கு அறிய தருவார்கள். மற்றது நாங்கள் ஆன் சைட்லே இந்த கொடுத்தலின் வேளையிலே கொடுக்கலாம். இந்த நேரத்திலே நாங்கள் கொடுத்தலுக்கு கடந்து போவதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இந்த இடத்திலே ஆண்டவர் நாங்கள் கொடுக்கிற கொடுத்தலிலே பிரியமாயிருக்கிறார். அவர் எங்களுக்காக யாவையும் கொடுத்திருக்கிறார். எங்களை நேசிக்கிறார். தன்னுடைய ஒரே குமாரனை எங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இப்பவும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எங்களுக்கான நித்திய ராஜ்யத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளிலே எங்களுடைய கொடுத்தலிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்கிறார். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவேன் இருந்தா, நாங்கள் என்னதான் பெற்றோர்களாயிருந்து எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினாலும் எங்களுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணத்தை நாங்கள் எங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பதை நாங்கள் விரும்புவோம். நிச்சயமாக அந்த விருப்பம் எதிர்பார்ப்பு எங்கள் யாவருக்குமே இருக்கும். அதே போல எங்களுடைய ஆண்டவரும் எங்களுடைய கொடுத்தலிலே மிகவும் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய பிரியமான நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசம பாகங்கள் காணிக்கைகள் யாவையும் கரங்களிலே ஏந்தினவர்களாய் நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேர வேளைக்காய் உமக்கு நன்றி என்று சொல்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வகையிலே உமது பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற இந்த தசம பாகங்கள் காணிக்கைகள் யாவை நான் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உமது பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கவன்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவரே உம்மீது இருக்கிற பிரியத்தின் நிமித்தமாய் இந்த காணிக்கை தசம பாகங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நீர் 1, 10, 100 ஆசீர்வதிக்கவன்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமது பிள்ளைகள் இன்னுமாய் கொடுத்தலிலே சபையாய் கர்த்தாவே நாங்கள் தனி நபர்களாய் வளரவும் பெருகவும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கொடுத்தலிலே நீர் எங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாய் இருக்கிறீரப்பா. அதை நாங்கள் எப்பவும் பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சுவாமி. இந்த வாரம் முழுவதிலுமாய் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. பிசினஸ் காரியங்களை நீர் ஆசீர்வதிக்கவன்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எப்பொழுதும் ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க நீர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்காய் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சபையின் அறிவித்தலுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். இன் இஸ் பிரசன்ஸ், அதாவது வருகிற 17ஆம் தேதி 6:30 மணிக்கு எங்களுடைய ஆலயத்தில் நடைபெறும். இது ஒரு விசேஷ ஆராதனையாக இந்த முறை இருக்கிறது. அதுதான் எங்களுடைய சபையை சேர்ந்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஆகவே நீங்களும் வந்து அவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் இன்று தொடக்கம் வருகிற சனிக்கிழமை வரைக்கும் பிறந்த நாள் வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் எழும்பி நிற்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? Happy birthday to you. May the dear Lord bless you. May the dear Lord bless you. May Lord reach us the saints and rest upon you. கரங்களை
கரங்களை தட்டுவோமா உற்சாகமாய்? ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதே. நாங்கள் அருகில இருக்கிறவங்க அவங்களுக்கு மேலாக உங்க கைகளை நீட்டி நாங்கள் ஜெபிப்போம். இந்த நேரத்திலே அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தந்த இந்த சபைக்கு தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு கூடாக நீங்கள் சபையில் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷ விதமாய் பர்த்டேஸ் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்துல இன்னும் உங்களை நோக்கி அப்பா உங்களுக்கு கூடாக முன்னோக்கி போக, உங்களை பற்றி கொள்ள, உங்களுடைய அன்பிலே மூழ்கத்தக்கதாக என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அனுகிரகம் செய்யுங்க. அதே போல வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அவர்களை இணைத்தீர்கள். உங்களுடைய ராஜ்யத்தை அவர்கள் தொடர்ந்தும் பிரஸ்தாபிக்க நீங்க உதவி செய்யுங்க. குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரே உங்களுக்காய் எழும்ப நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்தும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களில் உங்களுடைய அன்பை அதிகமாய் ருசி பார்க்கட்டும் சுவாமி. உங்களுடைய அன்பிலே மூழ்கட்டும், உங்களுக்குள்ளே அப்பா நிலை கொள்ளட்டும், உறுதிப்படட்டும். உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய போதகரை நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாங்கள் வரவேற்போமா. Good morning, church. Good morning. இந்த காலையில் ஆன்லைன் ஃபேமிலி குட் மார்னிங். Thank you. நீங்கள் யாவருமாய் இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணி இருக்கிறதுக்காக. It's going to be another amazing day. இன்னும் ஒரு ஆசீர்வாதமான அபூர்வமான நாளாக இது இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்னும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், கடந்த மாதங்களை விட இன்னும் அதிகமாக நாங்கள் அவரை அனுபவிக்க போகிறோம். ஆமென். விசுவாசிக்கிற நீங்க பக்கத்தில் இருக்காங்க சொல்ல முடியுமா? நீங்க அவரை அனுபவிக்க போறீங்க அதிகமாக. எஸ், நிச்சயமாக அதிகமாக நாங்கள் தான் அதை அனுபவிக்க போகிறோம். நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் சில மழை போல கூடலாம். தேங்க்யூ, நான் சொல்லலாம் தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே கூடுறதுக்காக தேங்க்யூ. என்றா அந்த நேரத்தான் அவரை நாங்கள் இன்னும் கூடுதலாக அனுபவிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் எங்களுக்கு அமையுமே. அவர் எப்பொழுதும் ஆசம் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஆண்டவர். இந்த காலையில் செபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோட பேசுங்க பிதாவே. இந்த காலையிலும் நாங்கள் எங்களை உங்களுடைய நீதியின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களோடு தொடர்ந்து இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையின் கரத்தினால் எங்களை தாங்கி இருக்கிறபடினால் நன்றி. உங்களுடைய பெரிதான இரக்க வரங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நிலைத்து நிற்க, நீங்கள் வைத்திருக்கிற வாழ்க்கையை முழுமையை அனுபவிக்க நீங்கள் எங்களுக்கு செய்கிற கிருபைக்காக நன்றி சொல்லி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இதோ அவளாய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் யாவரோடு நீங்கள் மட்டும் பேசுவீர்களாக, இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். என்னோடு மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்வீர்களா? மத்தேயு சாப்டர் 11, மத்தேயு 11ஆம் அதிகாரம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 தொடக்கம் 30 வசனங்களை நாங்கள் பார்க்கிற போது அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு கிரேட் அண்ட் அன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இன்விடேஷன் உண்டே. ஆண்டவருடைய ஒரு பெரிதான ஒரு அழைப்பொன்றை நீங்கள் நானும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் அவர் சொன்னார் இப்படியாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுமையாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். மீண்டும் ஒரு வினாடி, மீண்டும் ஒரு முறை அந்த பகுதியை நாங்கள் தியானிப்போமா. சொன்னது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள்
ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இது ஒரு பெரிதான ஒரு இன்விடேஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்தது. அதில் எல்லாரும் என்ற சொல் பாஸ் என்ற அந்த கிரேக்க சொல் சொல்லுகிறது, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சகலரும், ஆல் எவ்ரி whatsoever, யார் எதுவா எந்த கட்டத்தில் இருந்தாலும், you all come to me, those all who are weary and burdened. எல்லாருமே நீங்க பாரங்களை சுமக்கிறவர்கள் சகலரும். லைஃப் ஒரு டஃப், வாழ்க்கை ஒரு கடினமானது. we all go through seasons. நாங்க எல்லாருமே பல்வேறுபட்ட காலகட்டங்களுக்குள்ளால போவோம். எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போகிற போது அநேகமாக ஒரு பெரிய ஒரு கஷ்டமான மனநிலை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவருடைய இன்விடேஷன் ஒரு அமேசிங் இன்விடேஷன். நான் சொல்லுகிறேன், இன்றைய காலை நேற்று ராத்திரியிலேருந்து என்னுடைய இதயம் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு என்னுடைய 31st பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணுகிறேன். என்னுடைய 31வது பிறந்த நாள் இன்றைக்கு. ஆமென். ஒரு சில ஆமேன்களை மாத்திரம் நாங்கள் கேட்கோம், மற்றவர்களுக்கு 31வது. எஸ், நான் சொல்கிறேன், பூமியில பிறந்ததை விட கர்த்தருக்குள்ளே பிறந்த நாள் இந்த நாள் என்னுடைய ரட்சிப்பின் நாள் என்று. அவை நான் ரட்சிக்கப்பட்டு இன்றோடு 31 வருடங்களே ஆகிய 32வது வருடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறேன். 1993ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கும் 9:30 மணிக்கும் இடையில பொல்லஸ்கோமையில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டில் அவருடைய குடும்ப ஜெபத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பெரிதான கிருபை ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் சொல்கிறேன், பூமியில் நான் பிறந்த நாளை விட என்னுடைய நேச்சுரல் பர்த்டே, இயற்கையான பிறப்பை செலிப்ரேட் பண்ணுகிறதை விட இந்த இதயத்திலே நான் கொண்டாடுகிற நாள் இது. இன்றைக்கு நான் கேக் வெட்டாட்டியும் பெரிதாக பாட்டு இல்லாவிட்டாலும் என்னுடைய ஹார்ட் இஸ் ரிஜாய்சிங். இன்றைய காலையில் நான் இந்த ஷவரில் இருக்கிறேன் சொன்னேன், ஆண்டவரே ஐ எம் ரியலி ஜாய்ஃபுல். நான் சொல்ல, எனக்கு நீங்கள் தந்திருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொல்ல எனக்கு முடியவே முடியாது. இன்றைக்கு இருக்கிறதோட ஒவ்வொரு வருஷத்தையும் கடக்கிற போது ஆண்டவரை நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள் அபூர்வமானது. அது என்னன்னு சொன்னேன், 93ஆம் ஆண்டு இதே மே மாதம் அதிகாலையில் நான் எழும்புகிற போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு செய்தி தான் அது இருந்தது. அதாவது மிகவும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற, வாழ்க்கை எப்படி அமைய போகுதோன்னு தெரியாத ஒரு கட்டத்தில், உங்களை அநேகருக்கு தெரியும், நான் ஒரு பிஸ்னஸில் லூஸ் பண்ணி எல்லாத்தையும் அதுபோல் தற்கொலை செய்ய போகிறேன். ஏப்ரல் 27ஆம் தேதி 93ஆம் ஆண்டு நான் தற்கொலை செய்ய போன நேரம் தான் என்னுடைய ஃப்ரெண்டை சந்தித்தேன். அது இந்த சபையில் இதுதான் என்னுடைய முதலாவது சபை. இந்த சபையில் இருக்கிற என்னுடைய ஒரு பழைய நண்பனை நான் ஏதேச்சையாக நான் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவை சந்திக்கிற நேரம் அவர் எனக்கு சொன்னது, ஸ்ரீ இயேசு உனக்காக இருக்கிறார். அந்த நேரத்தில் அது எனக்கு பெரிய டீலாக இருக்கல, பெரிய ஒரு காரியமாக இருக்கல. காரணம் என்னென்னா, எனக்கு இயேசுவே தெரியும். நான் 2ஆம் வகுப்பில் இருந்து நான் என்னுடைய ஓலெவல் மற்றும் பாடசாலையில் நான் செய்த மதம் ரோமன் கத்தோலிக்கம். அவை இயேசுவை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவை தான் நான் கும்பிட்டு கொண்டு இருந்தேன், ஆராதித்தேன் என்று சொல்ல நான் இதில் பாவிக்க இல்லை. நான் பர்பஸ் ஆகிய நோக்கத்தோடு சொல்ல நான் கும்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரம் நான் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை எத்தனையோ பேர் சொன்னார்கள், ஸ்ரீ நீ எங்களிடத்துல வா, we will help you. அந்த நேரம் அந்த கூப்பிட்ட எத்தனையோ பேருக்கு மத்தியில், கூப்பிட்ட எத்தனையோ குரல்களுக்கு நான் செவி கொடுத்திருந்தது என்னுடைய ஒரு பழைய நண்பன் ஒருவர். கால்பீட்டில் சி அவென்யூவில் அவருடைய வீட்டில் தான் நான் தங்கி இருக்க வேண்டியது இருந்தது. எனக்கு வீடு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு எங்கேயுமே தங்க முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை. என்னை சுற்றிலும் என்னுடைய கடன்காரர்கள் என்னை விரட்டி கொண்டிருந்த நேரம், ஒரு பக்கம் அந்த கொலம்போ ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் பேரு, இப்படி பல்வேறுபட்ட சூழ்நிலைகள். எனக்கு என்னுடைய வீட்டில் நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியாது, இருக்க முடியாது. அதே நேரம் என்னுடைய நண்பரோடு மறைந்து கொழும்பிலே நான் தெரிந்து கொண்டு நான் சொல்கிறேன், இந்த வெள்ளவத்தைக்குள்ளே எனக்கு போகிறதுன்றா அது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. என்னுடைய பிஸ்னஸ் இருந்தது வெள்ளவத்தையில். ஆகவே வெள்ளவத்தை போலீஸ், அதே நேரம் வெள்ளவத்தையில் செவ்வாய்க்கு முன்னுக்கு இருந்த ரோட்டில் ஸ்ரீ தர்மாராம ரோட்டில் இருந்த கொலம்போ ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் பேரு, அது என்னுடைய வீடு போலப்ப. இது ஒவ்வொரு நாளும் வழக்கு, ஏதாவது ஒரு காரியத்துக்கு போக வேண்டியது. ஆகவே வெள்ளவத்தைக்குள்ள நடக்கிறது எனக்கு மிகவும் பயங்கரமானது, நான் விரும்பாது. ஆனால் அதே வெள்ளவத்தையில் தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னை நிலைநிற்க செய்தார். அதே வெள்ளவத்தையில் தான்
இன்றைக்கு எந்த இடத்துல நான் தற்கொலை செய்வதற்காக நான் தெரிவு செய்தனோ ராமகிருஷ்ண மிஷனுக்கு முன்பாக இருக்கிற அந்த ரயில்வே தண்டவாளத்தில் அதே இடத்துல 95ஆம் ஆண்டு அங்கே இருந்த அது ஒரு ஈஸ்டர் சண்டே பின்னேரம் முன்பு எங்களுடைய ஆங்கில சபையில் இருந்தது அந்த ரெசரக்ஷன் பார்ட்டி என்று அவை உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்றைக்கு பின்னேரம் நாங்கள் ஒரு பார்ட்டி ஒன்று வைப்போம் பீச்சில். அன்றைக்கு நான் காஸ்பலை ப்ரீச் பண்ணக்கூடியதாக அதே இடத்துல எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியாத அந்த இடத்துல தான் எங்களோட சர்ச் தெரிவு செய்வார்கள். என்ன அன்றைக்கு கூப்பிடுவார்கள் செய்தியை அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள. ஐ வாஸ் போல்ட் இனஃப். எனக்கு அன்றைக்கு மிகவும் தைரியமும் எனக்கு நம்பிக்கையும் இருந்தது. நான் சொன்னேன் இயேசு உங்களுக்காக இருக்கிறார் என்று. நான் சொல்லுகிறேன் 4ஆம் தேதி இரவு என்னுடைய நண்பன் எத்தனோ நாள் கூப்பிட்டார், வாஸ்ரீ நாங்கள் வா எங்களுடைய வீட்டுக்கு வா எங்களுடைய வீட்டுக்கு வா. எத்தனோ நாள் 27 ஏப்ரல் 27 அவர் கூப்பிட நான் போக இல்லை. ஏன்னா எனக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது அது ஜொலியாக இருந்தது. நான் சொல்கிறேன் அது எனக்கு பெரிய சௌகரியமாக சந்தோஷமாக இருந்தது. நான் அவர்களோடு இருந்து நன்றாக குடித்தேன். அந்த நாட்களில் அது இரவில் ஆக கூடுனது என்று சொல்லலாம். 3 இந்த அளவு கிளாஸில் அதில் சாராயத்தை ஏதாவது ஒரு லிக்கர் போட்டுட்டு ஒரு ஐஸ் கியூப் மட்டும் போட்டுட்டு குடிக்கிறதா என்ற வழக்கம். அப்போ தான் நான் அதை எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கொஞ்சம் நித்திரை கொள்ளலாம் நினைச்சேன். ஆனால் நித்திரை கொள்ள முடியலை. ஆனால் அன்றைக்கு 4ஆம் தேதி கடைசியாக என்னுடைய அந்த ஃப்ரெண்டு எனக்கிட்ட கேட்டபோது நான் சொன்னது அவருக்கு இன்றைக்கு எனக்கு வர முடியாது. ஏனென்றால் சாராய பாட்டிலை தூக்கி காட்டினேன். மேக்கதால இந்த பேயாளுவான் இதை போட்டுட்டு வர முடியாது. ஆனால் 5ஆம் தேதி காலை அப்பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட் இருந்தது ஒரு அன்றைய நாள் இராணுவ தளபதியினுடைய வீட்டில் வாடகைக்கு. அந்த நேரத்தில் அவருடைய அம்மா அந்த இராணுவ தளபதியின் அம்மா வந்து சொன்னது, அதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் மே மாதம் 1ஆம் தேதி தான் ஒரு குண்டு வெடிப்பில் அன்று இருந்த எங்களுடைய ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆகவே அன்றைக்கு 5ஆம் தேதி அவருடைய ஃபியூனரல் நடக்க போகுது. ஆகவே அந்த பலத்த பாதுகாப்பு கொழும்புல அவர் சொன்னார், அவர் வந்து இங்கே கொஞ்சம் பாய்ஸ் இங்கே இருக்கிறாங்க, நீங்கள் யாரையும் இந்த வீட்டில் வச்சிருக்க முடியாது. அடுத்ததாக எனக்கு இருந்த ஒரே ஒரு இடம் எங்கேயாவது ஒரு தெருவில் அல்லது எங்கேயாவது ஒரு ஸ்டேஷன், இதான் என் மைண்டில் ஓடிக்கொண்டிருந்தது. நான் போய் தங்குவதற்கு இரவு பகலில் என் ஃப்ரெண்டோட வெளியில் ஒளிஞ்சிருக்கலாம், அங்கே போக முடியாது. ஏன்னா தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போனேன். நாங்கள் சொன்னாங்க வாங்க, இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் சொன்ன ஒரு கருத்துக்கு நான் அதை இணங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஆனால் அன்றைக்கு 5ஆம் தேதி இரவு என்னுடைய நண்பருடைய குடும்ப ஜெபத்தில் இரவு 9 மணிக்கு அவர்கள் தொடங்கினார்கள். அதுக்கு 8:45 தொடங்கினார்கள். 9 மணியிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட ஆரம்பித்தது. என்னுடைய நண்பருடைய வீட்டில் நான் இன்றைக்கு காலையில் யோசிச்சு பார்த்தேன், அன்றைக்கு என்ன பாடல் அவர்கள் பாடியிருப்பார்கள் என்று கொஞ்சம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு பாடல், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் அன்றோ உள்ளதென்ற பாடல். அந்த பாடலை அவர்கள் பாடின போது நான் நினைக்கிறேன், எனக்கு இன்னும் சில பாடல்களை பாடி அவர்கள் வர்ஷிப் பண்ணார்கள், ஆராதித்தார்கள். அன்றைக்கு கும்பிட்டு கொண்டிருந்த நான் இவ்வளவு காலமும் நான் ஆராதிக்கிற ஒரு நபராக மாறுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கு தான் நான் சொன்னேன், இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, நான் ஒரு பாவி என்றதை உணர்கிறேன், ஹெல்ப் மீ. என்னுடைய ஃப்ரெண்ட் டேனியல் ராமநாதன், அன்றைக்கு அவருடைய மகளுக்கு 5 வயது, அனிதா ராமநாதன், அவர் ஜெபித்தார். அவருடைய சின்ன செல்ல குரல்ல, ஏசப்பா ஸ்ரீ அங்கிளை காப்பாத்துங்க. அந்த நேரம் தான் என்னுடைய ஹார்ட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டது. ஐ நெவர் தாட் நான் இப்படி இருப்பேன். எத்தனையோ குரல்கள் கேட்டது. என்ன சொன்னார்கள், மால்டீவ்ஸுக்கு வர சொல்லி எனக்கு இன்விடேஷன் வந்தது, இத்தாலிக்கு வர சொல்லி இன்விடேஷன் வந்து, பல இன்விடேஷன். ஏன்னா எனக்கு தேவையாக இருந்தது என்னுடைய கடனை கட்ட காசு. அந்த ₹1,000,000 தான் எனக்கு நான் நினைச்சேன், அந்த மில்லியன் ரூபாய்கள் எனக்கு கிடைத்து நான் கடனை கட்டிட்டேன்டா என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை போயிட்டது. ஆனால் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, டேனியல் ராமநாதன் அன்றைக்கு அவருடைய குடும்ப ஜெபத்தில் மத்தேயு 6:33 அவர்கள் தியானித்தார்கள். சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First seek ye his kingdom and his righteousness, and all things will be added unto you.
First seek his kingdom. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதை குறித்து கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்த போது நான் சொல்கிறேன், அன்றைக்கு இரவு தான் முதல் முறையாக ஏறத்தாழ 1.5 வருடங்களுக்கு பின்பு எனக்கு நித்திரை கொண்டு தான் தெரியும், காலை எழும்புனது மட்டும்தான் தெரியும். மற்ற நாளில் நித்திரை கொள்ள முடியாது, நித்திரையே போகாது. ஆனால் அடுத்த நாள் காலையில் எழும்பின பிறகு இன்னும் ஒரு அமேசிங்கான காரியம் என்னென்னா, அந்த நேரம் சரியான பயம் வெளியில் போக. யார் எந்த நேரம் எந்த கடன்காரர் வருவார்கள், அல்லது எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவார்கள், அல்லது ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் பேருலேருந்து வருவார்களா எனக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு அடி சத்தம் கேட்டாலோ, சின்ன ஒரு மோட்டார் பைக் சத்தம் கேட்டாலோ நான் இப்போ இந்த வராங்கன்ற மாதிரி. ஆனால் அடுத்த நாள் காலை எழும்புகிற போது உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் இப்படி நேராக பார்த்து நடக்கிற போது எங்களுக்கு கொஞ்சம் நிழல் மாதிரி சைடில் தெரியும். இப்போ நாங்கள் நேராக பார்க்குற போது எங்கள் நிழல் மாதிரி இருக்கும். அன்றைக்கு நான் அனுபவித்தோன்னு எழும்புன நேரத்தில் இருந்து என்னை சுற்றிலும் யாரோ இருக்கிறது போல எனக்கு ஒரு உணர்வு. அது எனக்கு அதை விவரிக்க முடியாத அது பலத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய அந்த பாதிப்பான உணர்வுகள் என்னை விட்டு போக ஆரம்பிச்சது. அன்பானவர்களே, இன்றைக்கும் நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், ஆன்லைனில் இருக்கிற நீங்களும் கூட maybe going through some tough situation, expecting something to happen, some great things to happen, some good things to happen. சில நல்ல காரியங்கள், அந்த பெரிய காரியங்கள் நடக்கணும் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அன்றைக்கு எனக்கு எத்தனையோ பேர் கூப்பிட்டார்கள், உன்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு யூ காட் டு கோ அவுட் ஆஃப் ஸ்ரீலங்கா. உன்னுடைய கடனை அடைக்க வேணுமாயிருந்தா இந்த தேசத்தில் அடைக்க முடியாது, உனக்கு சொத்து பத்து இல்லை, உனக்கு அதாவது அங்கால திராணி இல்லை, நீ கட்டாயம் வெளிநாட்டுக்கு போக வேணும். ஒன்லி டாலர் தான் உனக்கான பதில் என்று, டாலர் மட்டும்தான் உனக்கான பதில் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் துணிவோடு சொல்லுவேன், டாலர் தூசு, இயேசு இல்லாவிட்டால். இன்றைக்கு இந்த பதில், இந்த பகுதிக்கு ஆண்டவர் எனக்கு தலைப்பு, அது முடியும், அது நடக்கும். நீங்க அதை கேப்பை ஃபீல் பண்ணலாம். கூடாக மட்டுமே, இயேசு கூடாக மட்டுமே. It could and it will happen only through one person only. ஒருவர் கூடாக மட்டும்தான் அது நடக்கும். அது நடக்க கூடும், அது நடத்தி முடிக்க முடியும். ஒருவர் கூட, பலரு கூடாக இல்லை. அது பெற்றோரு கூடாக அல்ல, அது எங்களுடைய பலத்து கூடாக அல்ல, எங்களுடைய ஞானத்து கூடாக அல்ல, அது இயேசு என்று ஒருவர் கூடாக மட்டும்தான் வரும். ஏன்னா அவர் தான் சொன்ன ஒரு இன்விடேஷன். அநேகர் கூப்பிட்டு, அநேகர் கொடுத்த அழைப்புகளுக்கு மத்தியில், அநேகர் கொடுத்த அழைப்புகளுக்குள்ளே அவர் தான் சொன்னது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். எல்லாரும், no matter who you are, from where you are, நாங்க எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட பணக்காரோ, எப்படிப்பட்ட இதா இருந்தாலும், நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும், எப்படி இருந்தாலும், we all carry burdens, we all go through stress, we all go through anxiety, we all go through tough times. நாங்க எல்லாருமே அதுக்கு அதாவது நாங்க ஒரு கடினமான சீசனுக்குள்ள நாங்க போகாம யாருமே இல்லை. we have to go through. நாங்க அது கூட போகத்தான் வேணும். ஏனென்றா நாங்க ஒரு பாவ உலகத்திற்குள்ள வாழ்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தேவனோடு அதிகமாக நெருங்காம நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். It will create chaos. அது நிச்சயமாக அது பாரதூரமான விளைவுகளுக்கு ஏதுவாக எங்களோட வாழ்க்கையில தாக்கங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர் சொன்னது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சொன்னது, I will give you the real and the true rest. நான் உங்களுக்கு உண்மையான நிலையான இளைப்பாறுதலை தருவேன். அன்பார்களே, அந்த இளைப்பாறுதல் அது ஒரு அபூர்வமானது. நான் சொன்னேன், அன்றைக்கு இரவு தான் 93 மே 5ஆம் தேதி தான் நான் உண்மையாகவே நித்திரை கொண்ட நாள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு ஒருவர் தான் முதலாவது உங்களையும் என்னையும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க முடியும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
ஆண்டவராய் இயேசு வேதத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட போது சொல்லப்பட்டது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர். எங்களதும் யோவான் 1 அவர் சொல்கிறார், இதோ எங்களதும் முழு உலகத்தினதும் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவர் என்று. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நான் 9 10 சேர்த்து வாசிக்கட்டும். சக்கையோட வீட்டுக்குள்ள வந்த உடனே அவர் என்ன சொன்னார்டா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. 10ஆம் வசனம் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. அதில் 2 கிரேக்க சொற்கள் பாவிக்கப்பட்டிருக்குது. ஒன்று, அதாவது இழந்து போனது, அதான் அது அப்பலோமி என்ற சொல். அந்த அப்பலோமி என்ற சொல்லுடைய அர்த்தம், நீங்க இந்த சொற்களை ஞாபகத்தில் வச்சிருக்கிறதால அதனுடைய அர்த்தம் இதுல இழந்து போனதுன்னு சொன்னா, அது gone into total destruction, அத முழுமையான அழிவு பாதைக்குள்ள போனவர்களை தேடி. ஏன்னா நானும் நீங்களும் என்றைக்கு தேவனுக்கு விரோதமாக எங்களுடைய வாழ்க்கையில பாவத்தினால நாங்க காரியங்களை செய்ய ஆரம்பித்தோமோ, நாங்க செய்த ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு வினாடியும் எங்களை அல்லது ஒவ்வொரு சம்பவமும் என்னையும் உங்களையும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தூரவாக்கி கொண்டே இருந்தது. அதான் சிலர் சொல்லுவார்கள், ஐயோ நான் ஒரு பாவமும் செய்தால் இல்லை, நான் ஒரு பிழையும் விடையில் ஒரு குற்றம். இது பொய் அன்பானவர்களே. நானும் நீங்களும் ஒரு பிழையும் விட இல்லை, ஒரு பாவமும் செய்யவில்லைண்டா வேதம் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் என்று சொல்வதற்கு ஒருவரும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவமகிமையற்றவர்களாய். நாங்க நன்மை செய்ய முயற்சிக்கிறோம், நாங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா இன்றைக்கு நானும் நீங்களும் சொல்றது உண்மை. சில சூழ்நிலையில் ஐயோ நான் ஒன்றுமே செய்ய இல்லை, எங்களுக்கு இன்னும் தெளிவில்லை, அதான் பிரச்சனை. இன்னைக்கு 2வது பகுதிக்குள்ள போற நேரம் அது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு விளக்கப்படுத்துவார். We should never say, நாங்க தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு நாள் நாங்க சொல்லக்கூடாது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாங்க பாவம் இல்லைன்னு சொல்லுவோம்டா பொய் என்று. எங்களுடைய சுயநீதியில தான் நாங்க சொல்லுகிற மொழிய, ஆண்டவருடைய நீதியில் அது நாங்க சொல்ல இல்லை. நாங்களே பாவிகள் இல்லை. ஆனா இந்த பகுதிக்கு வருகிற போது, நான் மீண்டும் வருகிற அந்த பகுதிக்கு, அதாவது எப்பலோமி என்று சொல்கிறது டோட்டல் டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ள, அது அவர் தேடி வந்தது என்ன, நாங்க எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாய்த்தான் இருந்தோம். அதே நேரம் அந்த தேடவும் என்ற ஜெடோயோ என்று சொல்லி அர்த்தம் அவர் சக்கையோட வீட்டுக்கு வந்த போது சக்கையோட ஆழமான பிரச்சனை என்னன்றது அவர் கண்டார். சக்கையோட வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை. சக்கையோ ஒரு இஸ்ரவேலன், ஆனா அவன் இஸ்ரவேலா வாழ இல்லைண்டா, அவன் தேவனோட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள இல்லாம அவன் மற்றவர்களுடைய வழிக்குள்ள தான் போனான். ஏன்னா அந்த நேரத்தில் ரோமர் சொல்றது, come I'll give you a better job, நான் உனக்கு ஒரு நல்ல தொழிலை தரேன், you will have more income, எங்களை அத உனக்கு நல்ல ஒரு சம்பளம் தரேன் எனக்கு சொன்னார்கள் அந்த நேரத்தில். தேங்க் காட் அந்த அன்பான உள்ளங்களுக்கு. ஆனா கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன், அந்த அழைப்புக்கு நான் அதை செவி கொடுக்காம போட சொல்றாங்க, நீ 1 வருஷத்துல உன்னுடைய கடன் எல்லாம் கொடுக்கலாம், நீ ஹார்ட் ஒர்க் செய்ய. நான் சொன்னேன், ஹார்ட் ஒர்க் இல்லை, எந்த ஒர்க்கு நான் செய்ய ஆயத்தம். இல்லை நாங்கள் வயசு போயிட்டு கூடி நாங்கள் இருக்கக்கூடாது ஒரு நாளுமே. அதை கடைசி மூச்சு விட மட்டும் எங்களால் செய்யக்கூடிய பெருநாண்டவர் தந்திருக்கிறார். இது அந்த நேரம் நான் சொல்ல 93ஆம் ஆண்டு அவர் சொல்லுங்க, இத்தாலியில் நல்ல சம்பளம் ஒன்று இருக்கு, ஆனால் ஹை ரிஸ்க், சரியான கஷ்டமானது, சரியான பயங்கரமானது. பெரிய மாடி கட்டிடங்களில் தொங்கி கண்ணாடி துடைக்கணும். ஐ செட் ஃபைன், எஸ், எனக்கு தேவையானது காசு. நான் நினைச்சது என் வாழ்க்கை. ஆனால் அன்றைக்கு அந்த 5ஆம் தேதி இரவு தான் எனக்கு புரிய ஆரம்பித்த அன்றிலிருந்து இருந்தான் காசு ஒரு தூசு என்றது. இயேசுவை விட்டுட்டு காசு தேடுவோமா இருந்தா அது ஒரு நாளும் பலனை கொடுக்காது. It doesn't have value. And இயேசு, Jesus is not means. அந்த என்னுடைய கோட்டை தருவீர்களா? நான் யோசிக்கிற போது இதை போட்டேன். Jesus is not a means, but he is the meaning of life. இயேசு ஒரு வழிமுறை அல்ல,
அவரே எங்களுடைய வாழ்க்கையின் காரணரும் ஒரே வழியுமானவர். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் பிதாவின் இடத்திலே ஒருவனும் வரான். அடுத்தது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா, ஹே மால்டீவ்ஸ்க்கு வா, அங்க ஒரு நல்ல ஜாப் இருக்குது, யூ கேன் earn, உன்னால உழைக்கலாம். அல்ல பல்வேறுபட்ட பிசினஸ் லைன்ஸ் திருப்பி வந்துச்சு. சரி, ஏண்டா இயேசுட்ட நான் வந்த போது இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் என்னடா, அந்த இழந்து போனது தேர்ட் மணி நேரம் அந்த சக்கையுக்கு வந்த அழைப்பு போலத்தான். ஏன்னா நாங்க உடனடி தேவைகளை காண்கிற அவர் எங்களுடைய ஆத்துமாவினுடைய தேவையை காண்கிறவர். செடேயோ என்றனுடைய அர்த்தம் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைக்குள்ள அவர் வருவார். அந்த அடிப்படை பிரச்சனையிலிருந்து உங்களை என்னை விடுதலை அதான் எங்களுடைய பாவம். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற போது தான், பாவ மன்னிப்பை பெறுகிற போது தான் நீங்களும் நானும் தேவனோடு முதலாவது சமாதானமாக முடியும். இந்த பாவம் உங்களையும் என்னை தேவனுடைய உறவில் இருந்து தூரமாக்கி கொண்டு போச்சுது. அந்த பாவம் தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைக்குமான அடிப்படை. அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும் உங்களுக்கும் எனக்கும் உண்மையாக உதவி செய்ய. அவர் சொன்னது யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொன்னார். I came to give them life of abundance என்று சொன்னார். ஜோயே அவர்களுக்கான ஒரு அதாவது அர்த்தமுள்ள ஒரு நித்திய வாழ்க்கையை தர வந்தார். மற்றவர் எல்லாரும் எங்களுக்கு ஒரு கொஞ்சத்துக்கு பயோசேத்தான் தரலாம். இந்த பூமியில நாங்கள் வாழக்கூடிய ஒரு சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு மட்டும்தான் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். அதுவும் கொஞ்சம் தான் உதவி செய்யலாம். அந்த நேரம் நான் எதிர்பார்த்த கடனுக்கான காசு எனக்கு கிடைத்திருக்குமா இருந்தா நான் திரும்பி போய் பிரச்சனையில தான் நிச்சயமா விழுந்திருப்பேன். இன்னும் அநேகமான நேரங்கள்ல நாங்க கடந்த கால அனுபவங்கள்லேருந்து பாடங்களை கற்றுக்கொள்றது இல்லை. அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய சுயமாட்சியில் இருக்குது. அப்ப நானும் நீங்களும் அது எங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதையோ அல்லது வேற யாரும் சொல்றதில்லையோ தான் நாங்க வாழுவோம். அவன் முதலாவது எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். இந்த காலையில நாங்க சமாதானம் தேடுகிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில உயர்வு முன்னேற்றங்களை தேடுகிறோமா? நானும் நீங்களும் எங்களுடைய பிரச்சனைகள் அந்த வெளியில வரவேணும் என்று நாங்க வாஞ்சிக்கிறோமா? நானும் நீங்களும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நாங்க அவரிடத்திலே வந்தால் அவர் எங்களுடைய உண்மையான நிலையை எங்களுக்கு நன்றாக உணர்த்துவார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள எங்களுடைய இதயத்திலே பேசுவார். நீ ஒரு பாவி, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்றது. அதுதான் அந்த 5ஆம் தேதி இரவு எனக்கு நடந்தது முதலாவது காரியம். அதுதான் எனக்கு பலத்தை தரார். மேண்டா இப்போ நான் தேவனோடு ஆன ஒரு உறவுகளை மீண்டும் கொண்டு வரப்பட்டபடினால இன்னைக்கு நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, சிலர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை பேப்டிசம் கிளாஸுக்கு போன போது, பாஸ்டர் நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம். ஓகே, குட். நாங்கள் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. குட். கிறிஸ்டியன் ஃபேமிலி ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கிறிஸ்டியன் ஆக்காது. வீட்டில் போய் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்று சாராம்சத்தை சொல்லுகிறேன் சுருக்கமாக. அப்படி நானும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என்றைக்காவது ஒரு நாள் இயேசுவே நீங்க என்னுடைய பாவத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தீங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிங்க, வாருங்க என்ற வாழ்க்கைக்குள்ள, இந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற இந்த ஜெபத்தை நாங்க செய்திருக்காவிட்டால் நாங்க இன்னும் ரட்சிக்கப்படையில. I challenge you. இதான் வேதம் சொல்லுது. ஏன்னா அந்த பாவ மன்னிப்பை நானும் நீங்களும் பெற்றிருக்காவிட்டா ஜஸ்ட் நாங்கள் ஒரு சபைக்கு போகிற நாங்கள் ஒரு மத ரீதியாக ஒரு சாதாரணமான ஒரு உறவு ஒன்றுக்குள்ள நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு அதுக்கான உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த நேரமே, இந்த இடத்துல இருக்கிற நேரமே நீங்கள் சொல்லலாம்,
அவர் ஒருவர் தான். அவர் சொன்னது உங்களுக்கான இளைப்பாறுதல், அந்த ஆழமான, அந்த அமைதியான, அந்த நிரந்தரமான, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ஃபுல் வாழ்க்கையை நான் தருவேன், இளைப்பாறுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தருவேன். ஏன்னா அந்த பாவம் தான் எங்களை எல்லா பக்கத்திலையும் மாட்டி படைக்க போகுது. ஆனால் எங்களை நேசிக்கிற, உங்களையும் என்னை உண்மையாக நேசிக்கிறவர், எல்லாரையும் விட, இந்த முழு உலகத்தையும் விட நேசிக்கிற அவர் ஒருவர் மட்டும்தான் உங்களை என்னை அவருடைய பாசத்தில் அணைத்து அந்த திவ்ய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள எங்களை கொண்டு வர முடியும். அந்த நேரம் தான் நான் கண்டு கொண்டது. எனக்கு தெரியும், ஜூன் மாதம் 23ஆம் தேதி 93ஆம் ஆண்டு நானும் என்னுடைய மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவருடைய குரலை கேட்டோம். அழைப்புக்கு, ஊழிய அழைப்புக்கு. அன்றைக்கு தான் என்ன, இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது தான் உங்களோட வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுக்கும் நானும் நீங்களும் எங்களோட மாம்சத்தின் வழி நடத்தல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். பரிசுத்த ஆவியானோட வழி நடத்தல் நாங்கள் வரமாட்டோம். பிசாசானோட வழி நடத்தல் எங்களோட வாழ்க்கை. மாம்சம் சுயம் ஆளுகை செய்கிற போது அது பிசாசுக்கு தான் அது வழிகோலும். ஏன்னா தேவன் விருப்பமானதை செய்ய விரும்பாது. அது மற்றவர்களுடைய வாழ்க்கையோட எங்களை ஒப்பிட்டு பார்க்கும். ஆனால் நாங்கள் தேவனுக்குள்ள வந்த போது அந்த ஆவியானவர் எங்களை தேவனை நோக்கி காண்ப சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். இன்னைக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக தான், only Jesus can show you a purpose for your life. His purpose for your life. அவர் எங்களோட வாழ்க்கையில் வைத்திருக்க நோக்கத்துக்குள்ள இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு செகண்டும் இருக்கிற அமைதி எனக்கு வார்த்தையால் விளக்கப்படுத்தும். பிரச்சனைகள் மழை போல வரும். ஊழியத்தில் பயங்கரமான சவால்கள், பல காரியங்கள். ஆனால் எல்லாத்திலையும் எங்களுக்கு நம்பிக்கையோடு நிற்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர்களை கடக்கிற போது இருக்கிற அனுபவம் வேண்டாம். அந்த அணைப்பு, அந்த பாசம் அபூர்வமானது. அது எந்த ஒரு மனுஷத்திலிருந்து நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும். ஆகவே தான் it could happen and it will happen only through Jesus என்று பார்க்கிற நேரம் you got to number one, come to Jesus. இயேசுவிடத்தில் வாருங்கள் என்ற அர்த்தத்தை நாங்கள் அதை நான் ஒரு பாவி என்று உணர்ந்து இந்த வாழ்க்கையை அவருக்கு ஒப்பிட்டு கொடுக்க, அதே நேரம் இயேசுவை நீங்க தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம், உங்களால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை, நீங்க தான் எனக்காக மரிச்சீங்கன்றது விசுவாசம், நீங்க தான் வாழ்க்கைக்கு காரண கர்த்தான்ற அங்கத்தான் ஒரு உறவுக்குள்ள வரும்போது, தேவனோடான உறவுக்குள்ள நாங்கள் சீரமைக்கும் போது அந்த உறவுக்குள்ள வருகிற சமாதானம், அந்த சமாதானம் எங்களுக்கு பூரணமான சமாதானத்தை தருகிற மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை நாங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த காலையில அந்த ஜெபத்தை யாரும் செய்திருக்காவிட்டால் தயவு செய்து நீங்க இயேசுவை விசுவாசிப்பீர்களா இருந்தா அதை செய்யுங்க. உங்களுடைய அம்மா அப்பா சின்னதிலிருந்து சர்ச்சை கூட்டிட்டு வந்தாங்கன்றதுக்காக யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன், நீங்க ரட்சிக்கப்படல. அவைத்தான் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு பேப்டிசம் கொடுக்குறோம். இல்லை, பேப்டிசம் நாங்கள் எப்போ கொடுக்குறதுண்டா, அந்த பிள்ளை வளர்ந்து சுயமாக தானாகவே இயேசு எனக்காக மரித்தார் தன் சுய அறிவியலை புரிந்து கொண்ட பின்பு தன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகிற போது தான் நாங்கள் கொடுக்குறது. இட்ஸ் வெரி ரீசன். ஏண்டா அதுதான் நாங்கள் ரட்சிப்போட விளையாடையெல்லாம் ரட்சிப்பை யார்கிட்ட வாழ்க்கைக்குள்ளேயே நாங்கள் திணிக்க முடியாது. ஏன்னா இயேசு ஒருவர் தான் எனக்கும் உங்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை காண்பிக்க ஆரம்பிப்பார். 2வது வசனத்துக்குள்ள விரைவாக வருவேன். என்னண்டா எனக்கு டைமோட ஐம் ரியலி மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவர் சொன்னது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சொல்றது அது பிசிக்கல் ரெஸ்டில் அவர் எங்களுக்கு முதல் தரப்போறது. ஏண்டா எவ்வளவு தூரம் சரீர பிரகாரமான அதாவது ஒரு ஆறுதல் இளைப்பாறுதல் எங்களுக்கு உதவாது. எங்களோட மைண்டுக்கு முதலாவது இளைப்பாறுதல் வேணும். எங்களோட மைண்ட் அதை எங்களோட மனது எங்களோட சிந்தைகள் உறுதியாக இருக்கணும். அவர் என்ன சொன்ன, என்னுடைய நுகம் அந்த நுகத்தினுடைய இதான் ஒப்பிட்டு அவர் பேசுகிறார், விளக்கப்படுத்துகிறார். எனக்கு அந்த இமேஜை தருவீங்களா விரைவாக? அது முதலாவது இமேஜ்.
தேங்க்யூ டீம். ஓகே, எங்களுக்கு தெரியும் நுகம் பண்ணுறது மாட்டுக்கு காலையில் யாரையும் மாடுன்னு நான் சொல்லலை, என்ன பிள்ளையா எடுக்காதீங்க. ஆனால் 2 அதை மாட்டிட கழுத்தில் வைப்பாங்க இந்த நுகம். ஏன்னா இது என்ன வைக்குதுண்டா, 2 மாடும் வரும்போது அது ஒரு பேலன்ஸ்டாக அது வைக்கப்படும், அது தலை ரைட் அதோட கழுத்தில். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்டா, அதனுடைய பாரம் வந்து டிவைட் பண்ணப்படுது. அதுக்கேற்றப்பட்டு இது செய்திருக்கு. அதோட சுமை சரியாக பங்கிடப்பட்டு அது சரியாக அது 2 இயங்கக்கூடிய விதத்தில் ஒன்றோடு இயங்கி போக. அடுத்த படத்தை நம்ம படத்தை இல்லை, மாட்டுற படத்தை. ஓகே, கேன் மூவ் ஃபார்வர்ட். அவர் சொல்கிறாருண்டா, அந்த இடத்துல நுகம் என்று சொல்லுகிறது சொல்லப்படுகிற காரிய ஓமையாக அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகள், கற்பனைகள். அவர் சொன்னார் வந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு சொல் லிஃப்ட் அப் ரேஸ் அப் என்று சொல்ற அர்த்தத்தை கொண்டிருக்காது. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளை எங்களுடைய மைண்டுக்கு எடுக்க சொல்லி, அத எங்களுடைய மனதுக்கு. இப்ப எங்களுடைய மனதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை அறிய முதல் வித்தியாசம் அது என்ன, நாங்கள் சத்தியத்துக்குள்ள வாழ இல்லை. 2வது காரியம் என்றா, இயேசுவுடன் இணைந்து இசைந்து கொள்ளுங்கள். Comply with Jesus or cling to Jesus. அதான் நாங்க இயேசுவோடு நெருக்கமாக எங்களோட உறவுல வர is there to help me. அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தை, அவருடைய குரலை நாங்கள் தெளிவாக கேட்போம். அவர் எங்களுக்கு காரியங்களை காண்பிப்பார். அவருடைய ஆவியானவருடைய பெலன் எங்களுக்குள்ள தங்கும். எங்களுக்குள்ள தங்கி இருக்க அந்த பெலன் எங்களை இன்னும் வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுவார் அவர். அந்த நேரம் நாங்கள் கலங்கியா சேர்ந்து போக போறதில்லை. பிள்ளைங்களுமா என்னை கேட்க வேண்டிய கேள்வி, though we come to him, கேட்க வேண்டிய கேள்வி, எவ்வளவு தூரம் நாங்கள் நாளாந்தம் அவர் எனக்கு தேவைன்னு வருகிறோம். அது எங்களோட தேவைக்காக வருகிறோம் அல்லது உறவின் அடிப்படையில் வர்றோமான்னு தான். ஏன்னா அவர் இல்லாம வாழ்க்கை இல்லை. என்ற வாழ்க்கையை கொடுக்கிற அவர், மாம்சமானவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறது அவர். வர பணமோ, வர சொத்தோ, வர உறவுகளோ, வர ஒன்றுமே உங்களுக்கு எனக்கு கொடுக்க போகிறது இல்லை. அது இல்லாம இது இருந்த எந்த பிரயோசனமும் இல்லை. அது அவர் இல்லாம மற்றது இருந்து பிரயோசனம் இல்லை. அவை நானும் நீங்கள் எங்களோட வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை பார்க்க வேணும். இன்றைக்கு எது எங்களுக்கு வாழ்க்கையை தரப்போகுது, எதற்கூடாக எங்களோட பிரச்சனை தீரப்போகுதுன்றதை நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. இன்றைக்கு it could and it will happen only through Jesus. அது கூடும், அது நடக்கும் இயேசு கூடாக மாத்திரம்தான். Are we holding on to him tightly? அவரை உறுதியாக நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோமா? அவரும் அவருடைய வார்த்தையும். இதற்காக உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நேரம் என்ன? அவர் அந்த இடத்துல எங்களுடைய ஆழமான அடிப்படை சொன்னார், அதை நான் இழந்து போனதை தேடவும் நான் ரட்சிக்கவும் வந்தேன். அந்த ரட்சிப்பை நான் முழுமையாக அழிவில் இருந்து, இழந்து போனது முழுமையாக அழிந்து போனது, இழந்து போனது, அந்த இழந்ததை திருப்பி முழுமையாக மீட்டெடுக்க வந்தேன். ஆகவே அவர் சொன்னார், என்னுடைய சுமை, என்னுடைய நுகம் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தரும். ஒவ்வொரு நாளும் அவரோட நடக்கிற போது நான் சொல்றேன், இன்றைக்கு காலையில் ஷவரில் நான் துள்ளி குதித்து பாடினேன், ஆண்டவரே தேங்க்யூ, வாட் a awesome life. நாளைய தினம் வருகிற நாட்கள் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரிது. அதில் யோசிச்சு பார்த்தா 93ஆம் ஆண்டு 5ஆம் தேதி இந்த நேரம் எல்லாம் அலைந்து திரிந்தலாம், நிர்கதியான நிலையில இருந்தலாம். நான் போன இடத்துல சாஸ்திரம், மை பார்க்கிறது, காண்டம் வாசிக்க எல்லாம் சொன்னாங்க, உனக்கு எதிர்காலம் இல்லை, நீ ரோட்ல பிச்சை எடுப்ப. கடைசியாக காண்டம் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு நான் போன போது அவர்கள் தான் சொன்னாங்க, நீ கடைசியா பிச்சை எடுப்பாய், உண்ட முகத்தை பார்த்தா யாரும் பிச்சை கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு என்ன மிஸ்டர் வேர்ல்டு கூப்பிடுறாங்க, நான் போறேன் இல்லை. என்ன, ஐ எம் வெரி ஹம்பிள். என்னுடைய ஆண்டவர் எளிமையான, எனக்கு விளங்குது, புகையுது, பொங்குது. அதான் சொன்னார்கள், நீ அப்படியே செத்து போவாய், உன்னுடைய சந்ததி இருக்காதுன்னு. இன்றைக்கு என்னுடைய சந்ததிகளை நான் கண்டிருக்கிறேன். அவர் தான் இயேசு. கேட்க வேண்டிய கேள்வி, வந்துட்டோம், ஆனால் வந்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு வினாடி மட்டும் அவருடைய நுகத்தை நாங்கள்
ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவர் சொன்னார், மற்றவர்கள் போல நான் வருத்தப்படுத்த மாட்டேன். ஐ எம் வெரி கிரேஷியஸ், ஐ எம் வெரி மீக். நான் மிகவும் தாழ்மை, மிகவும் சாந்தம் உள்ளவர். எங்களை மற்றவர்களை போல சொல்லி எந்த பிறம்போட திரிகிறவர் இல்லை அவர். எங்களை தட்டி கொடுத்து அவருடைய ஆவியானவர் கூட ஒவ்வொரு வினாடியும் எங்களை காரியங்களை சொல்லி கொடுத்து எங்களை வழி. அந்த அன்பு எங்களை இழக்க விரும்பாத ஒரு அன்பு. அந்த அன்பையும் அந்த அரவணைப்பையும் நீங்கள் நானும் ஒரு நாளும் மனிதத்தில் தேட வேணாம், கிடைக்காது. Don't get disappointed. ஆனால் அவரை முதலாவது தேடினா அந்த நிறைவு மற்ற குறைவுகள் எல்லாத்தையும் நிறைவாய் பார்க்க பண்ணும். அதை எதிர்பார்க்காது கொடுக்கும். அது எதிர்பார்க்காது கொடுக்கும். அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் இருப்பமாயிருந்தா நாங்கள் நிறைவாயிருப்போம். அதிகாலை மட்டும் இல்லை, முழு வாழ்நாள் நாங்கள் அவரோடு தான் வாழ்கிறோம். அந்த நிறைவு ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்கெங்கே இருக்கிறோமோ என்ன சொல்கிறார், நான் உன்னோட ஷோல்டர் பண்ணுகிறேன், உன்னோட தோள் கொடுத்து நான் வருகிறேன். அதான் அந்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். சுண்ணாண்டி லம்பானோமாய், அந்த வார்த்தையின் அர்த்தம் எங்களோடு பக்கமாக இருந்து, எங்களுக்குள்ள எங்களோடு நெருக்கமாக இருந்து, he is there to help us in every aspect of our life. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தில் அவர் உதவி செய்கிறார். he is சுண்ணாண்டி லம்பானோமாய். அதான் அவர், அதான் அந்த ஆவியானவர், அதான் அந்த தேவனுடைய அன்பு, அதான் அந்த தேவனுடைய வாசம், அதான் அந்த தேவனுடைய பிரசன்னம், அதான் அந்த தேவனுடைய வல்லமை. எங்களுக்கு ஒன்றுமே நாங்கள் செய்ய, அவர் எங்களை அழைத்த அழைப்பில் எங்களை நோக்கத்துக்குள்ளே நானும் நீங்கள் நிலையா நிற்பதற்கு ஏதுவாய் சகலதையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா கேட்க வேண்டிய கேள்வி, in whose invitation are we in today? யாருடைய அழைப்புக்குள்ளே நீங்கள் நானும் இன்றைக்கு வந்திருக்கிறோம்? எந்த விருந்து உபசாரத்தில் நாங்கள் இருக்கிறோம்? எந்த பார்ட்டியில நாங்க இருக்கிறோம்? நாங்க அந்த பாடல் பாடணும், அழகானவர். What a beautiful song. Thank you team, அந்த பாடலை தெரிவு செய்ததுக்கு worship team, thank you. சரியா ஃபிட் பண்ணிருக்கு எனக்கு. அந்த தேவன் இந்த காலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் தேடுகிறார். அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியுமா இருந்தா, அவருடைய சத்தத்துக்கு எங்களுடைய இதயங்கள் மாண்டிடுமா இருந்தா, ஏராளமான கிரியை செலுத்த வேண்டி இருந்தது. சில காரியங்களுக்கு நோ சொல்லவே வேண்டி இருந்தது. எனக்கு ஞாயிறு ஆராதனை இன்றைக்கு மட்டும் ஒரே ஒரு ஞாயிறு ஆராதனை எனக்கு பிரசங்கம் பண்ணலாம் சோமிலாம் வீட்டில் இருந்தேன். ஆனால் நான் ஆன்லைன் சர்வீஸில் இருந்தேன். இன்றைக்கு மட்டுக்கும் 93ஆம் ஆண்டு 5ஆம் தேதி புதன்கிழமை இரவு ரட்சிக்கப்பட்டேன். முதலாவது சண்டே சர்வீஸ் இது, என் ஃபர்ஸ்ட் சர்ச். இங்கே வந்தேன். 9ஆம் தேதி 10:30 மணி ஆங்கில ஆராதனை. அன்றிலிருந்து இன்றைக்கு மட்டுக்கும் ஒரு சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணேன். ஒரு சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ண ஒருத்தருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய தம்பியோட வெட்டிங் வந்தது. அவங்க சொன்னார்கள் அதுதான் இந்த பெஸ்ட் டே அண்ணா. நான் சொன்னேன், ஐ எம் சாரி, நான் இருக்க வேணுமா இருந்தால் நீங்கள் இன்னொரு நாளைக்கு மாற்றுங்க அல்லது நீங்கள் கொண்டு போகலாம். ஒரு கட்டத்துக்கும் ஒன்றுக்குமே நான் இடம் கொடுக்க இல்லை. ஏன்னா அவர் எங்களுக்கு முதலாவது. நோ அப்பாயின்மெண்ட்ஸ், நத்திங். எதனால சர்வீஸுக்கு பிறகு அல்லது இது என்னுடைய ரெசல்யூஷன், என்னுடைய உறுதியான தீர்மானம். ஏன்னா 3வது காரியம் அவர் சொன்னது 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்குது. அவர் எங்களுக்கு தாங்க முடியாத, செய்ய முடியாதன்னு சொல்லல. அவர் சொல்றார், my burdens are very light, you can carry on. நீங்க என்னோட சேர்ந்து அதை உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம். அழகாக நீங்க வாழ்க்கையை கொண்டு போகலாம். அவை commit your life to Jesus. எங்களோட வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிப்போம். இயேசுவுக்கு, அதாவது ஒரு solid resolution. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையினுடைய மையம், இந்த வாழ்க்கையினுடைய முதன்மை, இந்த வாழ்க்கையின் எல்லாமே நீங்க. அதுக்கு பிறகுதான் என்னுடைய மனைவியோ, என்னுடைய கணவனோ, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய ஜப்போ, என்னுடைய படிப்போ, எதுவுமே. சொல்றேன், எவ்வளவு நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், எவ்வளவு அசைன்மெண்ட் பிரஷரோ, எவ்வளவு கஷ்டமா டெஸ்ட் எவ்வளவு இதா இருந்தாலுமோ, உங்களோட தியானத்தை விட்டுட்டு காலையில் ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்காம, அது 2 நிமிஷமா இருக்கலாம், 20 செகண்டா இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். அது பிரச்சனை.
அது எங்களோட வாஞ்சியாக ஆசையாக இல்லாமல் அது உள்ளுக்குள்ளேருந்து வர்ற ஒன்றா இல்லாமல் இருக்குமா இருந்தால் கவனம் ஆபத்தில் இருக்கிறோம். ஏனென்றா எங்களுடைய படிப்பு எங்களுக்கு முழு வாழ்க்கையை தரப்போறதில்லை. அது வாழ்க்கையை தர ஜீவனை தராது. எங்களோட பிஸ்னஸ், எங்களுடைய படிப்பு, எங்களோட தொழில் எங்களுக்கு ஜீவனை தராது. எங்களோட குடும்பங்கள் எங்களுக்கு ஜீவனை தராது. எங்களோட பின்னணி எங்களுக்கு ஜீவனை தராது. Only Jesus. It could and it will happen only through Jesus. அது முடியும், அது நடக்கும், அது இயேசு கூடாக மட்டுமே, வேற ஒன்றுக்கு கூட இல்லை. இன்றைக்கு நான் நிற்கிற போது நான் துணிவாக சொல்லலாம். அதை நாங்கள் பணத்துக்கு பின்னால தேடி போய் தேவையில்லை நான் சொல்கிறேன். ஆனால் பணம் தேடி வரும். அவருடைய காரியத்தை நாங்கள் செய்வோமா இருந்தேன்டா அவர் பார்த்துக் கொள்வார். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டோட ஆவியானவர் எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பார். அவருடைய காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டே போவார். We can move on. இந்த காலையில் அவருக்கு சொல்ல முடியுமா எங்களுக்கு, Here I am Lord, இது ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I confess that things can happen and good only through you. உங்களுக்கு கூடாக மாத்திரம் தான் நடக்கும் என்பதை அறிக்கை செய்கிறேன். I'm going to hold on to you. நான் உங்களை பற்றிக்கொள்ள போகிறேன். ஆன்லைனில் இருக்கிற நீங்களும் கூட இதயத்தில் அப்பமும் பாத்திரம் எங்கட கரங்களை தரப்படும். அந்த அப்பமும் பாத்திரம் நாங்கள் நினைவு கூறுகிறது அவர் உங்களுக்காய் எனக்காய் செய்த அந்த மகத்துவமான கிருபாதார பலியை. அது உங்களுக்கு எனக்கு ஞாபகப்படுத்தும் இந்த நேரத்தில் எவ்வளவு அவருடைய அன்பு மகத்துவமான அன்பு என்றதை, அவர் உங்களை என்னை குறித்து எவ்வளவு விசாரிக்கிறார், எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவரை போல யார் இருக்க முடியும்? நாங்கள் யாவருமா எழுந்து நிற்கிற இந்த நேரத்தில் அப்பவும் பாத்திரம் தரப்படும். நாங்கள் ஒன்றாக கரங்களில் வைத்துக் கொள்ளலாம். அப்புறம் ஒன்றாக பங்கு பெறும் வரைய சொல்லுவோமா அழகானவர். ஹல்லேலூயா. வஷந்தர கரபரியந்த சேரபாந்தாய். தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என்
வாஞ்சை ஐயா தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே ஹல்லேலூயா. எங்கட கரங்கள்ல இருக்கிற அப்பத்தை நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா? எல்லாரும் அப்பவும் பாத்திரம் பெற்றுக்கொண்டீங்களா? யாராவது இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தா நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மற்றவர்கள் இந்த அப்பத்தை உயர்த்தி சொல்ல முடியுமாப்பா? எங்களுக்காக நீங்கள் எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை செய்தீங்கப்பா. எங்க கரங்கள்ல ஏந்தி இருக்கிற இந்த அப்பம் அப்பா, உங்களுடைய அன்பு நீங்கள் என் மீது கொண்டிருக்கிற அன்பை, என் குடும்பத்தின் மீது கொண்டிருக்கிற அன்பை அதே போலவாய் விளங்க பண்ணுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த அன்பு, அந்த அன்பின் அழகை இந்த காலையிலே பாடுகிறவர்களாய் சொல்லும் அழகானவரே. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே இயேசுவே என் இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுமா ஆண்டவரே, எங்களை நேசிக்க, எங்களை அழைக்க, எங்களை வழிநடத்த, இயேசுவே எங்களை சுகப்படுத்த, என் எங்களுக்கு ஆறுதலாக யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அப்பத்தை ஏற்றி சொல்லுமா வேண்டுமா? இயேசுவே இயேசுவே என் இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. ஆண்டவராக இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சொன்னார், இதோ இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அவர் சொன்னது, இதோ இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனுடைய விளக்கம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு அர்த்தம் உள்ள, ஒரு நோக்கம் உள்ள வாழ்க்கையாய் மாற்றினார். எங்களை பாதாளத்தில் இருந்து மீட்டுக் கொண்டாரே, பரலோகத்தின் பிரச்சனையாய் மாற்றினாரே. அந்த அன்புக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் அவரிடத்திலே வருகிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்பதை நிறைவேற்றி எல்லாவற்றையும் நிரூபித்தாரே. அந்த அன்புக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இந்த அப்பத்திலே நீங்கள் நாங்கள் பங்கு கொள்வோம். அன்பானவர்களே, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை உயர்த்தி சொன்னார், இதோ இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படியாக பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பாத்திரத்தை உயர்த்தி சொல்லும், அப்பா, பரிசுத்தமான பரலோகத்தின் தேவன் எனக்காக இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மரண பரியந்த நீங்க போனீங்களே அப்பா, அந்த அன்பு எவ்வளவு பெரியது. அந்த அன்பினாலே
மூடப்பட்டு நிரப்பப்பட்டு இருக்கிற நீங்கள் நானும் இந்த காலையில் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர். அழகானவர், அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. கரங்களை தட்டி அந்த அன்புக்கு நன்றி சொல்லுவோம். ஆன்லைன்ல இருக்கிற நீங்களும் இருக்கிற இடத்துல கூட கரங்களை தட்டி சொல்வீர்களா? ஹல்லேலூயா. இக்கரபா கியரமாந்தா சேரமாந்தாய். அப்பா, உடைய மகத்துவமான அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். உடைய செல்வங்களை உடைய அன்பினாலும் கிருபையினாலும் நிறைத்தும் போர்த்தியும் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரப்பா. நிச்சயமாக உடைய செல்வங்கள வாழ்க்கையில உங்களிடத்திலே வந்த ஒருவனையும் நீங்கள் புறம்பே தள்ளுகிறவரை இல்லை என்று சொன்னீங்கப்பா. உங்களை தேடி வந்தோம், உங்களை நம்பி வந்தோம், உடைய மகிமையை காண செய்தீங்கப்பா. உடைய செல்வங்கள் இன்னும் உங்களுடைய மகிமையை காண்பார்களாக, இன்னும் உங்களை தேடி வருவார்களாக, உங்களிடத்திலே வரவே வருவார்களாக. உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை உடைய செல்வங்கள் அனுபவிப்பார்களாக என்று சொல்லிக்கிறேன்ப்பா. உடைய செல்வங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உடைய செல்வங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் நோக்கத்திலான அந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து அவர்கள் சந்ததிகள் நீங்கள் வரும் வரையிலும் உங்களுடைய மகிமையை காண்டு உங்களுடைய மகிமைக்காய் அப்பா பிரகாசிப்பார்களாக என்று சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல யார் யார் என்ன தேவைகளோடு உங்களை தேடி வந்தார்களோ, யார் யாரை
அப்பா என்ன தேவைகளோடு உங்களிடத்திலே காத்திருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் கேட்டதுக்கு நினைக்கிறதுக்கு மேலாக நீங்க சந்தித்து உங்களுடைய செல்வங்களுக்கு நீங்கள் யார் என்பதை காண செய்கிறபடி நான் நன்றி. இன்றைய நாள்ல நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுபவத்துக்காக நன்றி. இனி வரப்போகிற நாட்களில் இன்னும் பெரிய மேலான அனுபவங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க. ஆன்லைன்ல இருக்கிற உங்களுடைய செல்வங்கள் சொத்துக்கள் ஆசீர்வாதங்கள், இந்த இடத்துல கூடி இருக்கிற உங்களுடைய செல்வங்கள் சொத்துக்கள் ஆசீர்வாதங்கள், இன்று இந்த இடத்துக்கு வர முடியாமல் போயிருக்கிற செல்வங்கள் சொத்துக்கள் ஆசீர்வாதங்கள் யாவரையும் நீங்கள் இந்த நேரத்தில் அணைத்து உங்களுடைய பாச இணைப்புல உங்களுடைய செல்வங்கள் ஆறுதல் கொள்வார்களாக. ஆண்டவரே, உங்களிடத்திலே வருகிறவர்களாயும் உங்களோடு இணைந்து இசைந்து உங்களுக்குள்ளே தங்களை அர்ப்பணித்து வாழ இன்னும் கிருபையை பாராட்டி செல்வங்களை வழிநடத்துங்கள் சொல்லிக்கிறேன். உங்களுக்குள்ளே அவர்களுடைய இதயங்கள் எப்பொழுதும் ஆர்ப்பரிக்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். நல்ல சுகப்பெறன் ஆரோக்கியத்தோடு அவர்கள் செய்கிற சகல காரியங்களிலும் 100 பலன்களை அடைகிறவர்களாய் உங்களுடைய பிரசனத்தை உங்களுடைய அதிகமாய் அனுபவிக்கிறவர்களாய் நீண்ட ஆயுசோடு வாழவே வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவருமாய் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலத்திற்கும் உங்களோடு இருப்பதாக. தேவன் தாமே தன் முகத்தை உங்கள் ஒவ்வொருவரும் மீது பிரகாசிக்க பண்ணி தன் சமாதான சந்தோஷத்தை மாத்திரம் புசிக்க பண்ணி உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் வைத்திருக்கிற அந்த நித்திய கதை நிறைவேறுதலை காண செய்வாராக. God bless you my loving family. Enjoy and experience a great week without fear. எந்த விதத்திலும் பயப்படாமல் தேவனுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற வாழ்க்கை அனுபவிக்க இயேசுவினிடத்திலே வாருங்க. இயேசுவை பற்றிக் கொள்ளுங்க. God bless you. God bless you.